கன்னி கன்னி ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் விபரீத முடிவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமா நான் பாக்குறேன். ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்மளுக்கு சனி வக்ரமா வர போயிட்டு இருக்காரு. ஸோ வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்துல என்னென்ன மாதிரி முடிவுகள் நீங்க எடுக்கணும், இதை எடுக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க மக்களே. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல புதுசா வரவங்க என்னங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன். கன்னிராசி காலச்சக்கரத்துடைய 6வது ராசிங்க. ரொம்பவே அறிவு சார்ந்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது கன்னிராசி தான். இன்னும் சொல்ல போனா கன்னி எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ராசி. ஏன்னா இது ஒரு புதனுடைய ஒரு ராசி. ஸோ தன்னுடைய பேச்சாலையும் தன்னுடைய சிரிப்பாலையும் எல்லோரையுமே ஒரு மேக்னெட்டிக் பவர் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லாரையுமே கவர்ந்து இழுத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுப்போம். ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன மாதிரி முடிவுகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. சோ முதல் விஷயமா இந்த செப்டம்பர் மாதத்துல உங்க ராசி நாதன் புதன் அருமையா உங்க ராசிலேயே உச்சமா இருக்காரு. இதுதாங்க ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம். ஸோ சில முடிவுகள் உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்றக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில ராசிநாதன் ராசிலே இந்த மாதம் உச்சமா இருக்கிறதுன்றது ஒரு சிறப்பு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனமா அப்படியே ஜம்முன்னு அவர் ராசிலே ஓகேப்பா நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ராசிலே இருக்காரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து ராசிக்கு 10ல தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துல செவ்வாய் அமர்ந்திருக்காரு. 11ஆம் இடத்துல குருவும் 12ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்காங்க. சரி ஓகேங்க, இப்போ கரியர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம என்ன பண்ண போறோம், இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 10ல செவ்வாய் இந்த மாதம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. ஏன்னா 10 அப்படின்றது ஒருத்தருக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸ், நீங்க பதவியில பெரிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற போதும், இல்ல நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்க போகணும்னு நினைக்கும் போதும், இல்ல வேற ஒரு கம்பெனிக்கு நீங்க போகும்போது நினைக்கும் போதும் ஏதோ ஒரு வகையில ஒரு கெட்ட சக்தி, ஏதோ ஒரு வகையில ஒரு கண்திருஷ்டி, ஏதோ ஒரு வகையில பிடிக்காத ஒருத்தரால உங்களால மேலும் மேலும் போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் சரியா. ஆனா இந்த வக்ர காலம், இந்த வக்ர சனியானவர் சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உங்க ராசியை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன புதனை பார்த்துட்டு இருக்க. ஸோ நிறைய பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது இந்த மாதத்துல. என்னடா இது என் வாழ்க்கை இப்படி ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேருக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுல எல்லாம் இருக்கலாம். ஏன்னா புதனை பார்த்துட்டு இருக்காரு சனி. அப்ப கண்டிப்பா சில முக்கியமான ஒரு முடிவுகள் நீங்க இந்த மாதம் நீங்க கண்டிப்பா கரியர் ரிலேட்டடா எடுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம 10ல செவ்வாய். ஸோ 10ல செவ்வாய் இருக்கும்போது நம்ம தான் சில விஷயங்களை தலைமை தாங்கக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம். ஏன்னா செவ்வாய் அப்படின்றது ஒரு தைரியம், செவ்வாய் அப்படின்றது ஒரு முயற்சி, செவ்வாய் அப்படின்றது ஒரு தலைமை. ராசிநாதன் ஒரு பக்கம் உச்சம், இன்னொரு பக்கம் செவ்வாய் 10ல, இன்னொரு பக்கம் 7ல சனி பகவான். அருமையான ஒரு செப்டம்பர் மாதம் தான் உங்களுக்கு இனிதே தொடங்கி போகுது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா செப்டம்பர் 15th 16th நீங்க ஒரு முடிவுகள் நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான டெசிஷன் எடுப்பீங்க. அந்த டெசிஷன் தான் உங்களுக்கு அடுத்த ஒரு 6 monthsக்கு ஒரு முடிவு உங்களுக்கு சொல்லும். நீங்களே யோசிங்க, இந்த அடுத்த 6 monthsக்கு நீங்க எடுக்க போற இந்த முடிவு கண்டிப்பா உங்களுக்கு சொல்லும். சரி, ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போதுங்க இந்த செப்டம்பர் மாதம்? நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இல்ல நம்ம வாழ்க்கையில ஆல்ரெடி நம்ம பட்ட கஷ்டத்துக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்னிக்கு நான் சொல்ற ஒரே விஷயம்தான், கண்டக சனி பகவான் 7ஆம் இடத்துல இப்போ உங்களுக்கு வக்ரமா இருக்காரு. பிளஸ் இந்த மாதத்துல புதன் அப்படியே நேரா பார்த்துட்டு இருக்காரு. நான் புதனைத்தான் பார்ப்பேன்னு பாக்குறாரு இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சில முகங்கள் ரியாலிட்டியை காட்டுவார். சில முகங்களோட ரியாலிட்டி, நீ இவங்களதான் இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தியா, இவங்க யாருன்றத பாரு, உண்மை முகத்தை பாரு. ஏன்னா ராசிநாதன் வலிமையா இருக்காருல்ல, உச்சத்துல இருக்காரு இல்லையா புதன். சோ அப்ப சனி பகவான் நேரா 7ல இருந்து பார்க்கும்போது இவங்களையா நம்பிட்டு இருந்த, இவங்க கூடயா நீ இத்தனை வருஷம் உறவுன்னு சொல்லி நம்பிட்டு இருந்த, இந்த உறவுகளை நம்பி ஏன் இன்னமும் நீ இருக்க,
சில விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு புலப்படும். இன்னும் சில பேர் உங்களை யூஸும் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கன்னி வந்து ரொம்ப வந்து குழந்தை மாதிரி மனசு. அவங்க வந்து பேசினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க பேசினாலே அந்த மேக்னெட்டிக் பவர் தான், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேசினாலே டக்குனு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி இழுத்துருவாங்க. அது மாதிரி அது பாசிட்டிவாவும் இருக்கும். அந்த ஆள் உங்களுக்கு பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். எல்லா விதமான எனர்ஜியும் நீங்க அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. இதுல யார் உண்மை யார் பொய்ன்னு தெரியாது. உங்களை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி கூட வச்சிருப்பாங்க, அது உங்களுக்கே தெரியாது. அது கரெக்டா சனி இப்போ ரியாலிட்டி செக் பண்ண போறார். இந்த செப்டம்பர் மாதம் சனி நேரா உங்களுக்கு புதனை பாக்குறதுனால ரியாலிட்டி செக் இந்த மாசம் உங்களுக்கு நடக்கும். சில உண்மை முகங்கள் உங்களுக்கு வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதுல இருந்து உங்க வாழ்க்கை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஏன்னா 8 கூடியவன் தான் இப்ப செவ்வாய் வந்து 10ல இருக்காரு இல்லையா? சோ உங்க ரிலேஷன்ஷிப் நல்ல விதமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது கரியர்லயுமே உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க, இப்ப வீட்டுல சந்தோஷம் இல்ல, நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்குன்னா நம்ம எங்க கொண்டு போய் காட்டுவோம்? கரியர்ல தான் காட்டுவோம், வேலையில தான், செய்யற உழைப்புல தான் இருக்கும். சரிங்களா? அதே வந்து வேலையில எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, தாங்க முடியல, பாஸ் போட்டு அப்படியே அப்படியே மண்டை வலிக்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அவ்வளவு வேலை போல இருக்கு, நான் எங்க போய் காட்டுறது? வீட்டுலதான் போய் காட்டுவோம். ஸோ வேலையும் வீடும் ஒண்ணுமே ரெண்டுமே இன்டர் கனெக்டட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கன்னிக்கு வந்து இந்த மாதம் வந்து இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. சரிங்க, இவ்வளோ இருக்கு, இதை தாண்டி ஏதாவது மேரேஜ்க்கான வாய்ப்பு இருக்கா? குரு பலம் இருக்கா? ஏன்னா நாங்க ஆல்ரெடி பாத்துக்கிட்டு இருக்கோங்க, ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? ஏன்னா சனி வேற 7ல இருக்காரு, நிறைய பேர் சொல்றீங்க. கண்டக சனி வேற சொல்றீங்க, சனி வேற வக்ரமா இருக்காரு, திருமணம் பண்ணுவாரனா? எஸ், கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் ஆல்ரெடி நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கு. சரி, படிப்பு சார்ந்த விஷயங்கள், எஜுகேஷன், குழந்தைங்களோட வளர்ச்சி எல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 கூடியவன் 5 கூடியவன் சனி பகவான் சுக்கிரன். சோ சுக்கிரன் இந்த மாதம் ஆட்சி பலம் பெறுறார். சோ குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும், நிறைய சான்சஸ் எல்லாமே ஏற்படும். விட்டதை பிடிக்க போறீங்க. ஸோ இதை எதை நீங்க விட்டீங்களோ, உங்க ஆசைகள்ல இதெல்லாம் நிறைவேறாம போச்சோ, இந்த மாதம் எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கு. ஏன்னா புதன் ஒரு பக்கம் ராசிநாதன் உச்சத்துல இருக்காரு, இன்னொன்னு சுக்கிரன் 9 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானத்துல இருக்காரு. சோ இப்படி ரொம்ப அற்புதமா கிரகங்கள் வந்து ஒரு சேர அமைவது அப்படின்றது எப்பயாவது ஒரு நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்ன மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதத்துல நிறைய முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சில முடிவுகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், சில விபரீத முடிவுகள், கொஞ்சம் சடனான, அதாவது சடனா இந்த மாதிரி ஒரு முடிவு நம்ம எடுக்க போறோமா அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, என்ன இருக்கு, அதெல்லாம் நீங்க இந்த 15th 16th நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு அது கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்க லைஃப்ல. சரியா? சோ நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களும் நிறைய விஷயங்களும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கு, கவலையே வேண்டாம். சிம்மராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய மக்கள் நம்மளோட சேனல் பாக்குறீங்க, சப்போர்ட் பண்றீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோஸை பாருங்க. அண்ட் யாருக்காவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணா கரெக்டா இருக்கும், இல்ல அவங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.